வணக்கம் அபிரகாம். மிக மிக கொடூரமான துரதிருஷ்ட வசமான விஷயம் இன்று திருநெல்வேலியில் நடந்தேறியுள்ளது. திருநெல்வேலி தெற்கு புறவழி சாலையில் 2 மாடுகள் சண்டையிட்ட நிலையில் அந்த மாடில் ஒரு மாடு அங்கே வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றின் மீது மோதியதில் அந்த இருசக்கர வாகனம் நிலை குலைந்து அதில் பயணம் செய்த அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த திருநெல்வேலி நீதிமன்ற ஊழியர் வேலாயுதராஜ் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. அபிரகாம், நெல்லையில் அரசு பஸ் ஆனது மொபட் மீது மோதியதில் அந்த கோர்ட் ஊழியர் வேலாயுதராஜ் பலியாகி இருக்கிறார். சாலையில் தெரியும் மாடுகளால் மனித உயிரிழப்பு எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்பதற்கு இந்த சிசிடிவி பதிவே மிக மிக ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறது. மிகப்பெரிய விபரீதம் நடந்தேறி இருக்கிறது. அபிரகாம், நெல்லை பேட்டை தங்கம்மன் கோயிலை சேர்ந்தவர் 58 வயதான வேலாயுதராஜ். இவர் நெல்லை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இளநிலை கட்டளை பணியாளராக டபேதார் என்று கூறுவார்கள் வேலை செய்து வந்தார். இவர் இன்று காலை வீட்டில் இருந்து மொபட்டில் புறப்பட்டு கோர்ட்டுக்கு திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது வண்ணார்பேட்டை தெற்கு புறவழி சாலையில் தனியார் மருத்துவமனை அருகே சென்றபோது அங்கு ஏற்கனவே 4 வழி சாலை தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த 4 வழி சாலை பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்தை ஒரு பாதையில் 2 வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையில் போக்குவரத்தை திருப்பி விட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். அதனால் அதில் எதிரெதிரே வாகனங்கள் கடந்து சென்றன. அந்த ரோட்டில் வேலாயுதராஜ் மொபட்டில் சென்று கொண்டிருந்தார். சிசிடிவி பதிவுகளை பார்த்தாலே தெரியும். அப்போது அந்த பகுதியில் சண்டையிட்ட 2 மாடுகள் சாலையின் ஓரத்தில் இருந்து சாலையின் நடுவே குறுக்கே ஓடியது. அந்த மாட்டில் ஒரு மாடு வேலாயுதராஜ் வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி சற்றும் அதை எதிர்பாராத வேலாயுதராஜ் அப்படியே அந்த பஸ்ஸின் சக்கரங்களுக்குள்ளே விழுந்து விட்டார். விழுந்து அந்த சிசிடிவி காட்சிகளை பாருங்கள். உள்ளே விழுந்தவர் அவ்வளவுதான், ஒரு நிமிடம் என்று கூட சொல்ல முடியாது, சில வினாடிகளில் அவரது உயிர் இழந்தார். இந்த வேலாயுதராஜ் சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்து அந்த நேரத்தில் திருநெல்வேலியிலிருந்து குமுளி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அவர் மீது ஏறி இறங்கியது. அந்த இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அரசு பஸ் வேலாயுதராஜ் மீது மோதியதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடித்து உயிரிழந்தார். அந்த சிசிடிவி பதிவுகளை பார்த்தாலே தெரியும். இது குறித்து தகவல் அறிந்த நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் விரைந்து வந்தனர். பின்னர் வேலாயுதராஜ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு விபத்தால் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. அபிரகாம், இதையடுத்து போலீசார் மற்றொரு சாலை பகுதியையும் திறந்துவிட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தியுள்ளனர். நெல்லை மாநகரில் வடக்கு புறவழிச்சாலை மற்றும் தெற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் சரியாக திட்டமிடல் இன்றி காலதாமதமாக நடைபெற்று வருகிறது என பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். சத்தியம் தொலைக்காட்சியும் இது குறித்து சிறப்பு செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எந்தவித முன்னறிவிப்புமின்றி போக்குவரத்து ஒரு வழி பாதையில் திருப்பி விடப்படுகிறது. அங்கு எந்தவித சிக்னல்களும் அமைக்கப்படவில்லை. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. எனவே விபத்துகளை தடுக்க விரைவில் 4 வழி சாலை பணியை முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஒருபுறம் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து திருநெல்வேலி மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் மூர்த்தி அவர்களிடம் பேசிய போது இது மிகவும் துரதிருஷ்ட வசமான ஒரு விபத்து, தானும் அந்த சிசிடிவி பதிவுகளை பார்த்ததாகவும் இது குறித்து போக்குவரத்து போலீசாருக்கு தகுந்த உத்தரவுகளை வழங்கி இருப்பதாகவும் நம்மிடம் தெரிவித்தார். சாலையில் திருநெல்வேலியின் அனைத்து சாலைகளிலும் மாடுகள் பூந்து புறப்பட்டு வருவதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்து திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவுக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. விரைந்து போக்குவரத்து போலீசார், மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் விரும்புகின்றனர். காலையில் வீட்டிலிருந்து கோர்ட்டுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு தனது தந்தையோ அல்லது கணவரோ திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அந்த வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் வரும் வேலாயுதராஜே இந்த விபத்தை ஒரு நிமிடம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். அபிரகாம், அப்படியான பதைப்பு காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. மாவட்ட நிர்வாகம், மாநகர காவல்துறை, மாநகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த அதிர்ச்சிகரம் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அபிரகாம், விரிவான தகவலுக்கு நன்றி மனதா.